எஸ். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து நான் வர முடியல, ஆனால் என் புருஷன் வந்து நிற்கிறான், என் அண்ணனை அனுப்பி வைப்பேன், என் தம்பி என் பிள்ளைய அனுப்பி வைப்பேன், என் தம்பி அனுப்பி வைப்பேன்றது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவங்க அதான் இறந்த பிறகு இந்த இறப்பை வந்து இன்னும் நிறைய இடத்துல இன்னும் 2 3 ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அந்த இடத்துல சொல்கிறேன். அதில் வந்து ஒருத்தவங்க வந்து என்னென்னா அந்த அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. அதாவது டீச்சர்ஸ்லாம் ஓகே, அதாவது நீங்கள் டோன்ட் என்னது ஜட்ஜ் பை புக் கவரா கவர் அந்த மாதிரி வந்து இந்த புத்தக அட்டையை பற்றி வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்கன்ற மாதிரி இந்த டீச்சர்ஸ் இன்னும் 2 பேரையும் வந்து பெஸ்ட் பாண்டுன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாமே நடிக்கிறாங்க அப்படின் போது அந்த நடிக்கிறாங்கன்னு சொல்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராமப்புற பக்கத்துலேருந்து வந்தவங்களா இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னை வந்து நடிக்கிறேன்றாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு வந்து குழந்தை பெற்றுட்டான், ஆனால் அவளால் குழந்தை பால் கொடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு குழந்தை பிறந்து 6 மாதம் ஆகுது, நான் போய் அவள் பிள்ளைக்கு பால் கொடுத்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் இதையெல்லாம் கிராமப்புறங்களில் ரொம்ப எளிமையாக நடக்கும். கிராமப்புறங்களில் ரொம்ப எளிமையாக நடக்கும். எவடி அவள் இப்போ புதுசாக புள்ள பத்து பால் இருக்காடி வாடி கொடுத்து அப்படிலாம் பேசி நான் பார்த்துருக்கேன், கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்கேன். இது வந்து இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகமாகும் போது இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, இன்னமும் தொடர்ந்து நடக்குது அப்படின்னும் போது அது வந்து நெகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது.